வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது ஸ்கை யோகா கனடாவின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்று நிகழ்ச்சிக்கு இணையதளம் ஜூம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உள்ளங்களையும் பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களையும் வரவேற்று வாழ்த்தி வணங்குகிறோம். இன்று எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்து கனடா ஸ்கை யோகா சென்ற சிறப்பாக வழிநடத்தி வரும் தலைவர் சிவசங்கம் ஐயாவிற்கும் அவரது துணைவியாருக்கும் நன்றியும் வாழ்த்தும் தெரிவிப்பதோடு இன்று கனடாவில் அந்நியர் தினம். சகல அன்பான அந்நியர்களுக்கு ஸ்கை கனடா சென்டரின் மனமார்ந்த அன்பான அந்நியர் தின வாழ்த்துக்கள். இன்று நமது சிறப்பு சிந்தனையால் நம்முடன் இணைந்திருப்பது நமது பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் நமக்கு நன்கு அறிமுகமானவர். கடந்த பல வருடங்களாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஜூம் மூலமாகவும் நேரடியாகவும் பல வேதாத்திய சேவைகளை ஆற்றி வருபவர். நமது கருணா மன்றத்துடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டவர். இத்தனை சிறப்புகளை கொண்ட பழனிசாமி ஐயா அவர்கள் இன்று நமக்கு ஞான களஞ்சியமும் கவிதைகள் விளக்கத்தில் மதிப்புடைய என்ற உரையாற்றி இருக்கிறார்கள். கடந்த வாரம் மதிப்புடைய அறிவின் நிலை 3 சித்தமெனும் பெருந்தி என்ற கதைகளை விளக்கினர். இன்று அறநெறி என்பதில் ஆரம்பித்து சில கவிதைகளை எங்களுக்கு ஞானக்களஞ்சியிலிருந்து விளக்கம் தர உள்ளார். ஐயா, நாங்கள் எங்கள் கவிதைகளை விளக்கத்தை ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து ஞான களஞ்சியம் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு அறநெறி தலைப்பிலே சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். மனதுக்கு அடித்தளமாய், உயிருக்கு உட்பொருளாய், மறைபொருள் தெய்வமது இருக்கும் உண்மை மனித மனம் உள்நோக்கி உயிர் உணர்ந்து தான் அடங்கி உணர்வதுதான் அனுபவமாம் இறை உணர்வு. புனிதமெனும் அப்பொருளே பூரித்த அனைத்துயிர்க்கும் பொருத்த மூல அறிவாக ஆற்றும் உண்மை. தனி மனிதன் உணர்ந்து அன்பு மேலோங்கி ஈகையோடு ஒழுக்கமாக தலைத்தொழுகும் வாழ்வேதான் அறநெறியாம் இயல்பின் ஆக்கம். அறநெறி தர்மம் என்ற வடமொழி சொல். அதை அறம் என்று தமிழ் பேசும். அரண் வலியுறுத்தல் என்றார் வள்ளுவ பெருந்தகை. அறம் அரண், அறமே அரணாக வலியுறுத்தப்படுகிறது. அரண் என்றால் ஒழுக்கம், கடமை, ஈகை. அரண் என்றால் ஒரு பாதுகாப்பு. சாதாரண வீடுகளுக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு உட்பட்ட ஒரு மனைக்கு மிகப்பெரிய பேதம் உண்டு. அதை அரண்மனை என்று சொல்வார்கள். சுற்றிலும் அகழி வைத்து அதற்கு நுழைவாயில் வைத்து உள்ளே பாதுகாப்பாக அமைக்கப்பட்ட ஒரு மனை
அரண்மனை. இதே போல வாழ்க்கைக்கு பாதுகாப்பை தரக்கூடியது அரண் என்பதனால் அதை அவ்வளவு எளிதில் மக்கள் ஏற்க மாட்டார்கள். அதை வலியுறுத்தி சொல்ல வேண்டும் என்பதனால் அரண் வலியுறுத்தல் என்று 4வது அத்தியாயத்தை அமைத்தார் வள்ளுவ பெருந்தகை. இந்த அறத்தை யார் போதிக்க முடியும்? யாருக்கு தகுதி உண்டு அறம் போதிப்பதற்கு என்றால், நீற்றார் பெருமை என்று 3ஆம் அதிகாரம் தந்தார். அதாவது கடவுள் வாழ்த்து, அடுத்தது வான் சிறப்பு. 3வது அதிகாரம் நீற்றார் பெருமை. நீற்றார் என்றால் பற்று அற்ற நிலை, பக்குவப்பட்ட நிலை. திருநீர் சொல்கிறோம் இல்லையா, அது போல பசுமாட்டு சாணம் அதுலேருந்து தயாரிக்கப்படுவது தான் திருநீர். இப்போ சாணம் எப்படி இருக்கும், நீர் எப்படி இருக்கும்? சாணம் நார் நாராக பின்னி பிணைந்து பிரிக்க முடியாதபடி இருக்கும். அந்த சாணம் பக்குவமாக்கப்பட்ட நீர், வெண்மை நிறமான விபூதின்னு சொல்கிறோமே நீர், இது காற்று அடித்தால் இருக்கும் இடமே தெரியாது. அவ்வளவு எளிதில் துகளாக பிரிந்து போய்விடும், இறை துகள்கள் போல பிரிந்து போய்விடும். அப்ப பற்று அற்ற நிலை, பந்தம் பாசம் என்ற அந்த பிடிப்புகள் அற்ற நிலையே நீரு. அந்த பக்குவத்தை பெற்றவர்கள் நீற்றார். அந்த நீற்றார் வகுத்த வாழ்முறை என்ன? அதான் அரண் வலியுறுத்தல். அப்ப மகர்ஷி அவர்கள் இந்த நீற்றார் என்ற சிறப்பை, அவருடைய கடமை மக்களுக்கு அறம் போதிப்பது தானே. அப்போ மக்களை நல்வடப்படுத்தக்கூடிய அந்த கடமையை ஏற்றவர்களை குரு என்று மதிக்கின்றோம். அப்ப யார் குரு ஸ்தானத்திற்கு தகுதி உடையவர்கள் என்றால், 3 பண்புகள் உள்ளவர்களே குரு ஸ்தானத்திற்கு தகுதி உடையவர்கள். அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் என்று குருவுக்குரிய இலக்கணம் 3 என்று வகுத்தவர் மகர்ஷி. அப்ப அறிவில் அறிவாய் நிலைத்தல், அறிவு அதான் தத் புருஷ, தெய்வமே அறிவாக இருக்கிறது என்பது சொன்னது. முதல் உலகுக்கு அறிவே தெய்வம் என்று அறிவித்தது சைவ சித்தாந்தம். உலகில் தோன்றிய முதல் கடவுள் தேடல் கொண்ட அமைப்பும் பின்னாளில் வைக்கப்பட்ட பெயர் சைவ சித்தாந்தம். முதலில் அதுக்கு சைவம் என்று பெயர் கிடையாது. இருப்பது ஒன்றேன்னா அதுக்கு ஒரு பெயர் தேவையில்லையே, அடையாளம் தேவையில்லை. அப்படி அவர்கள் கண்டது தத் புருஷ, அறிவே தெய்வம். அப்போ நம்மிலேயே அறிவு இருக்கிறது, ஆனால் இது சிற்றறிவாக, பற்றறிவாக, கற்றறிவாக, பகுத்தறிவாக பின்னப்பட்டிருக்கிறது. எனவே அறிவில் அறிவாய் நிலைத்தல் என்றால் இந்த பகுத்தறிவு அந்த பேரறிவோடு கலந்து தன்னை இழந்து விடுதல். எல்லாம் மற என இழந்த நலம் என்று அருணகிரியார் சொன்னாரே, அதுபோல் தான் என்ற தனித்துவத்தை இழந்து அதுவாகவே மாறுகின்ற பக்குவம் அறிவில் அறிவாய் நிலைத்தோர். அப்படி நிலைக்கின்ற போது என்ன உண்மை தெரிகிறது என்றால், தெய்வமே எழுச்சி பெற்ற இந்த பிரபஞ்ச பரிணாமத்திலே தெய்வ நீதி ஒன்றும் இயக்கத்தோடு சேர்ந்தே பிறக்கிறது. விதியும் இயக்கமும் பிரிக்க முடியாதவை. விதியும் இயக்கமும் பிரிக்க முடியாதவை. அதே விதிதான் நமக்குள்ளேயும் இருக்கு, கொண்டு வந்த வினைப்பதிவுகள் என்ற விதி. இப்படி அந்த விதியும் இயக்கமும் சேர்ந்து வந்த நிலையிலே அந்த தெய்வ நீதிக்கு இணங்கி வாழ்கின்ற போது நமக்கு ஒரு அருமையான வாழ்க்கை, சொர்க்கலோக வாழ்க்கை. முரண்படுகின்ற போது துன்பமயமான வாழ்க்கை, நரக வாழ்க்கை.
எனவே அந்த தெய்வ நீதியை உணர்ந்து அதுக்கு மதித்து வாழ்கின்ற வாழ்க்கை முறை அறம், தெய்வ நீதி சார்ந்த வாழ்க்கை தர்மம், அறநெறி என்று ஒரு வாழ்முறை வகுக்கின்ற போது அறம் வகுத்தல். சரி, இதை வகுப்பது அவ்வளவு கடினமா? இறை உணர்வு பெற்று விட்டால் இறை நீதி வகுப்பது பெரிய காரியம் இல்லை. சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லி வனம் செயல் என்றார் வள்ளுவப்பெருந்தகை. அப்போ அந்த நீதிப்படி வாழ்ந்து காட்டினால்தான் நாமும் இது போல் வாழ முடியும் என்ற நம்பிக்கை மற்றவர்களுக்கு வரும். இன்று வரைக்கும் உள்ள கடவுள் நம்பிக்கை வழி, அதுல போதனைகள் மட்டுமே உண்டே தவிர யாரும் வாழ்ந்து காட்டுவதில்லை. மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு, ஊருக்கு தாண்டி சொன்ன உனக்கு இல்லை என்பது போல இன்னைக்கு ஆன்மீகத்தை பற்றி பேசுபவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அதுபோல் இருப்பது இல்லை. இது இன்றைக்கு மட்டும் இல்லை, காலங்காலமாக வள்ளுவர் காலத்திலேயே போலி துறவுகள் இருந்ததாக வள்ளுவரே கூட ஒழுக்கம் என்று ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். எனவே அசல் இருந்தால் நகல் இருக்கும் என்பது இயற்கை விதி தானே. அதன்படி உண்மையான குருவோடு போலிகளும் எப்போதும் கலந்தே இருப்பார்கள். அதனால் உண்மையான குரு யார் என்றால் அதை வாழ்ந்து காட்டினோர். அறம் வகுத்தால் மட்டும் போதாது, அதை தான் வாழ்ந்து காட்டி இது சாத்தியம்தான் என்று மக்களுக்கு நிரூபிக்க வேண்டும். அப்பதான் மக்கள் கொஞ்சமாவது முயற்சி செய்வார்கள். இல்லை என்றால் தத்துவத்தை பேசிக்கொண்டே துணிந்து தவறுகளை செய்வார்கள். தத்துவத்தை பேசிக்கொண்டே துணிந்து தவறுகளை செய்வார்கள். தட்டி கேட்டால் தான் தவறு சொல்ல மாட்டான். அவன் செய்யலையா, இவன் செய்யலையா. அப்போ அதர்மம் தவிர்க்க முடியாதது என்பது போலவே பேசுவாங்க. அதை பகவத்கீதையிலே அழகா ஒரு ஸ்லோகம் சொல்லி வைத்தார் வியாச பகவான். இவர்கள் அதர்மத்தை தர்மம் என்றே சாதிப்பவர்கள். இவர்கள் அதர்மத்தை தர்மம் என்றே சாதிப்பவர்கள். பிறகு எப்படி இருக்கும் சமுதாயம்? அதனால் இன்றைக்கு சமுதாயம் வீழ்ந்து போனதற்கு காரணம் என்ன என்றால், குறைகளுக்கு காரணமும் பழைய சமுதாயம் என்றார் மகர்ஷி அவர்கள். இன்றைக்குள்ள அத்தனை குறைகளுக்கும் காரணம் யார்? ஒரு நாளில் கெட்டுப்போன உலகமா இது? எத்தனையோ தலைமுறைகளாக கெட்டுப்போன உலகம். மீண்டும் இதை சீர்படுத்த வேண்டும் என்றால் அதற்கும் ஒரு காலகட்டம் ஆகும். ஒரு நூற்றாண்டு என்று மகர்ஷி நிர்ணயித்திருக்கிறார். 50 போச்சு, இன்னொரு 100 இருக்கு. 2125க்குள் இல்லையா, 2026 எப்போ, 125க்குள் உலகம் மாறி போகும், சொர்க்கமாகிவிடும். அப்ப அது யார் செய்வார்கள் என்றால், மனிதன் செய்வானா, மகான் செய்ய முடியுமா என்று பார்த்தால் இது மகரிஷி வரைக்கும் எல்லோருமே தோற்று போனவர்கள் தான். இந்த உலகத்தை திருத்த முடியாமல் தோற்று போனவர்களே எல்லா மகான்களும். அப்ப யார் நடத்த முடியும் என்றால், மகர்ஷி அதுக்கு ஒரு கவியில சொல்லி வைத்தார்கள். இறைவா, நற்கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என் உளத்தை எழுப்பிவிட்டாய் அறிவேன். ஆனா நான் செய்ய முடியுமா? அப்போ என்ன செய்ய முடியும் என்னால? உனக்கு என்னை தந்தேன், ஒரு சிறிய தொண்டனாக என்னை உலகுக்கு ஆக்கு. இப்ப என்ன செய்யணும்? முறையாக தலைவர்களை, அறிஞர்களை இணைத்து முழு அளவில் மனித குலம் உணர்ந்து ஏற்க செய்வாய். சட்டம் போட்டு திருத்த முடியாது, அவரவர்களே உணர்ந்து ஏற்க செய்வாய். மறைவாக மாந்தருளே அறிவாக உள நீ மண்ணுலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டும். இறைவன் தான் இந்த சாதனையை செய்ய முடியும்.
ஏன்னா அரக்கத்தனத்தை வதம் செய்தது என்று இறைவனைத்தானே குறிப்பிட்டார்கள் நம்முடைய ஆன்றோர் பெருமக்கள். ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை எல்லாவற்றிலும் இறைவன் தானே வதம் செய்தான். தேவர்கள் செய்தார்களா, குருமர்கள் செய்தார்களா, மனிதர்கள் செய்தார்களா? இறைவன் தான் செய்தான். எனவே அரக்கத்தனத்தை வீழ்த்துகின்ற வலிமை அறிவுக்குத்தான் உண்டு. தீயவர்களை வதம் செய்கின்ற திறமை இறைவனுக்குத்தான் உண்டு. அதனால் அந்த கர்மயோகம் என்ற வாழ்க்கை நெறியையும் இறைவனே உலகில் அமல்படுத்துவான். எப்படி? அசரீரி பேசுமா, கேட்குமா? இல்ல இறைவன் அங்கிருந்து 10 கட்டளைகளை எழுதி நமக்கு அனுப்புவானா? இல்லை. அவனின் மொழி மௌன மொழி. மௌனமாக நடக்கும் ஒரு புரட்சி, இயற்கையின் ஆதிக்கம். When preventive measures are not in practice, positive measures will come into force என்றார் மால்துசின் என்ற ஜனத்தொகையை பற்றி ஆராய்ச்சி செய்த ஒரு ஞானி. அப்ப பிரிவென்டிவ் என்ன, பாசிட்டிவ் என்ன என்றால், வள்ளுவ பெருந்தகை நமக்கு அறம் வகுத்து தந்தார் திருக்குறள். இயேசுபிரான் அறம் வகுத்து தந்தார் பைபிள். நபிகள் அறம் வகுத்து தந்தார் திருக்குரான். வேதத்திரி மகர்ஷி அறம் வகுத்து தந்தார் வேதத்திரியம். அப்போ இறைவனே நம்மை திருத்துவதற்கான மகான்களை அனுப்பி வைத்தார். இவர்களும் நமக்கு அறத்தை போதித்தார்கள். ஆனா கேட்கலையே. அப்ப சொல்லி திருந்தவில்லை என்றால் நாம் என்ன செய்வோம்? வீட்டில் குழந்தைகளுக்கு சொல்றோம், நல்லது செய்யணும், நல்லது கத்துக்கணும்னு சொல்றோம். அவங்க பின்பற்றவில்லை என்றால் கண்டிக்கிறோம், பிறகு தண்டிக்கவும் செய்கிறோம். நம்முடைய தண்டனை வெறும் ஒரு அடியோட போகும். இறைவனின் தண்டனை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த டிவி வந்த காலத்துல மேல ஆண்டனான்னு ஒன்று, அது என்ன சொல்லுவோம், கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கு அதில் 23 எலிமெண்ட்ஸ்ன்னு, அது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி அந்த அலுமினியம் குழாய்கள், அதை ரொம்ப நம்ம டூல்ஸ் எல்லாம் வச்சு, கட்டிங் பிளேயரு, ஸ்பேனர்லாம் வச்சு டைட் பண்ணி அதை ஒரு திசையெல்லாம் வச்சு செட் பண்ணி கீழே இறங்கி டிவியில் படம் பார்ப்போம். அப்படியோ ஒரு நாள் 6 மாதம் கழிச்சு ஒரு நாள் அப்படியே போகிறது பார்த்தீங்கன்னா, அந்த 23 எலிமெண்ட்டில் 1-2 கீழே விழுந்திருக்கும். யார் கழட்டி போட்டாங்க? காற்று. அப்ப காற்றுக்கு என்ன வலிமை உண்டு? நம்ம பலத்தை பயன்படுத்தி கட்டிங் பிளேயர், ஸ்பேனர்லாம் வச்சு டைட்டா பண்ணி வச்சிருக்கிறோம். எப்படி காற்று கழட்டி போட்டுச்சு? அதுதான் இயற்கையின் ஆற்றல். அப்ப இயற்கை தண்டித்தால் எப்படி இருக்கும்? பல உயிர்கள் பூமிக்குள்ள போகும், தண்ணிக்குள்ள போகும். பிரளயம் என்று சொல்வார்கள். பிரளயம். அப்ப பைபிள்லையும் அந்த வசனம் உண்டு, கீதையிலையும் அந்த வசனம் உண்டு. பிரளயங்கள் அவர்களை தீண்டுவதில்லை. யாரை? யாரெல்லாம் யோவான் கப்பலில் ஏறுவார்களோ அவரெல்லாம் காப்பாற்றப்படுவார்கள், மற்றவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று பைபிள். பிரளயங்கள் அவனை தீண்டுவதில்லை என்பது பகவத்கீதை. யாரை தீண்டுவதில்லை? யார் அறம் சார்ந்து வாழ்கிறார்களோ, இறைநீதியை மதித்து வாழ்கிறார்களோ அவர்களை பிரளயங்கள் தீண்டுவதில்லை, காப்பாற்றிவிடும். அப்போ when preventive measures are not in practice, positive measures will come into force. Positive measures என்பது இயற்கையின் அறிவாட்சி தரம், அவருடைய என்கவுண்டர். ஸோ மனிதன்
தன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் இறைவன் திருத்தி வைப்பான். ருத்ரசிவம். அதில் எத்தனை பேர் மிச்சமாவாங்க, எத்தனை பேர் காணாம போவாங்க என்ற கேள்விக்கு மகர்ஷி விடை சொன்னார். 40%. 820 கோடியில 40% என்றால் ஏறத்தாழ 320 கோடி மக்கள் செத்த பிறகு உலக சமாதானம் வரும். என்றைக்கு சாவார்கள், எப்படி சாவார்கள்? காலம் பதில் சொல்லும். எனவே இந்த அறநெறி என்பதுதான் நமக்கு பாதுகாப்பானது. அதை சொன்ன மக்கள் அவள் எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே அரண் வலியுறுத்தல் என்றார் வல்லபெருந்தகை. சரி, அறநெறி. அறம் என்பது தெய்வ நீதி. நெறி என்பது நெறிமுறை என்று சொல்கிறோம் இல்லையா? அதனோடு ஒத்து இசைந்து வாழ்வது. அப்ப நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். இப்ப நீதி நெறி உணர் மாந்தராகி. நீதி என்பது இறை நீதி. நெறி என்பது அதை மதித்து வாழ்கின்ற அறம். இதை யார் உணர முடியும்? 5 விலங்குகள் பறவைகள் உணர முடிந்ததா? இல்லை. அதனால் அது ஒன்றை ஒன்று கொன்று உண்டு வாழ்ந்தது. அதற்கு அமைந்த இயல்போக்கம் அது. அதை நீக்குவதற்காகத்தான் அறிவு எழுச்சி பெற்று மனிதனாக வந்தது. இந்த குறையை நீக்கணும், இது தர்மம் அல்ல. அதனால் உன்னுடைய தேவைகளை நீயே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய திறம் வாய்ந்தவனாக உடல் உறுப்புகளும் சிந்திக்கின்ற மூளையும் அறிவும் தந்தேன் என்று 6ஆம் அறிவுடைய மனிதனாக இறைவன் பரிணமித்தான். அப்ப எல்லாம் வல்ல, எல்லாமே உள்ள மனிதன் 5 அறிவு போல் வாழலாமா? இன்றைக்கு மனித வாழ்க்கை என்பது 6 அறிவு வாழ்க்கையே என்ன? ஒருவர் கொல்வது, கொலை செய்யவில்லை என்றாலும் அடுத்த சுதந்திரத்தை பறிப்பது, உரிமையை பறிப்பது, உழைப்பை பறிப்பது, பணத்தை பறிப்பது, பதவியை பறிப்பது, இதெல்லாம் என்ன இயற்கைக்குட்பட்ட வாழ்க்கை முறையா? இல்லையே. அதனால் திருந்த வேண்டிய வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறத்தான் வந்திருக்கிறோம். இங்க களங்கத்தை கூட்டிக் கொள்ள நாம் பிறக்கவில்லை. ஏற்கனவே அறிந்தோ அறியாமலோ செய்த களங்கங்களை நீக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு தான் இப்பிறவையே தவிர ஏதோ இங்க அனுபவித்து தீர்ப்பதற்கு பிறவை என்றுதான் பல பேர் நினைக்கிறாங்க. வினை பதிவுகளை பற்றி பேசுவதற்கோ அதை பற்றி பயிற்சி தருவதற்கோ இங்கே மகர்ஷி தான் வந்தாங்க. ஆனா எத்தனை பேர் பயன்படுத்தி கொண்டாங்க? இல்லையே. அப்ப இவங்க சொல்லி திருந்த மாட்டார்கள். அடித்துத்தான் தண்டித்துத்தான் திருத்தியாகணும். அந்த வேலையை இறைவன் தான் செய்வான். சரி, இப்போ அறநெறி. அறம் என்பது என்ன, எப்போது பிறந்தது என்ற போது மகர்ஷி ஒரு கவியில சொல்வார்கள், பிற உயிர் படுகின்ற சுக துக்க உணர்வுகளை கூர்ந்து அறிவால் ஆராய்ந்து அந்த ஜீவனின் துன்பத்தை நீக்குவதற்கு அறிவு எழுச்சி பெற்ற முதல் நாள் உலகில் அறம் தோன்றியது. பிற உயிர் படுகின்ற சுக துக்க உணர்வுகளை கூர்ந்து ஆராய்ந்து, சுகத்தை பத்தி பேசல, அந்த துன்பத்தை நீக்குவதற்கு அறிவு எழுச்சி பெற்ற முதல் நாள். அறிவு இறைநிலை. அப்ப நமக்குள்ளும் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற இறைநிலை. அப்ப இறைநிலை எழுச்சி பெற்றது. அறிவு எழுச்சி பெற்று இந்த துன்பத்தை நீக்குவதற்கு எழுச்சி பெற்ற முதல் நாள் உலகில் அறம் தோன்றியது என்றால் அறத்தின் முதல் கூறு என்ன? அறத்தின் முதல் கூறு என்ன? அடுத்த உயிரை துன்பத்தை நீக்குவது. அப்ப அடுத்த உயிரின் துன்பத்தை நீக்குவது என்று சொன்னால்
உதவி செய்வது ஈகை. அப்ப அற வாழ்க்கையின் முதல் கோட்பாடு ஈகை. ஏதோ ஒரு காரணம், ஒரு உயிர், ஒரு ஜீவன், ஒரு மனிதன் துன்பப்படுகிறான். அந்த துன்பத்தை நீக்க வேண்டும். அப்ப எந்தெந்த வகைகளிலே துன்பத்தை நீக்க முடியும் என்றால், பசித்த வயிற்றுக்கு உணவு தேவை. அப்போ உணவு அல்லது பணம், அப்படி பொருள் தந்து உதவி செய்வது, இது ஒரு வகை ஈகை. உடல் நலிந்த ஒருவன், பசியில் நலிந்து கிடக்கிற, நடக்க கூட தெம்பு இல்லை, ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகணும். இப்ப 2 பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு போறோம். அப்ப உழைப்பால் செய்கின்ற ஈகை. பிறகு மகான்கள் நமக்கு என்ன தந்தாங்க? என்ன செய்வது, எப்படி வாழ்வது என்ற திக்கு தெரியாத அர்ஜுனனுக்கு இறைவன் வாழ்க்கையை போதித்தான், அறத்தை போதித்தான், இறை தத்துவத்தை, இறை நீதியை போதித்தான். அப்போ தன்னுடைய அனுபவங்களை கொண்டு மற்ற துன்பங்களுக்கு இதுதான் தீர்வு என்று போதிக்கின்ற அறநெறி, இது அறிவால் செய்கின்ற ஈகை. அப்போ ஈகை என்பது பொருளால், உடல் உழைப்பால், அறிவின் அனுபவத்தால், 3 வகையிலையும் இன்னொரு ஜீவனின் துன்பத்தை நீக்கலாம். சரி, இதன் மறுபக்கம் என்ன? நான் காரணம் இல்லை, ஏதோ காரணம், துன்பப்பட்டான், உதவி செய்தேன். இப்ப இது மறுபக்கம் என்ன? என்னால் யாரும் துன்பப்படக்கூடாது, அதான மறுபக்கம். அப்போ என்னுடைய எண்ணம், சொல், செயலால் நானோ பிறரோ இன்றைக்கோ என்றைக்கும் உடலாலும் மனதாலும் நன்மையே பெற வேண்டும் என்ற போது ஒழுக்கம். அப்ப ஒழுக்கத்திற்கு என்ன சாமியம்? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தருகின்ற எண்ணம், சொல், செயல், ஒழுக்கம். அப்ப ஈகையின் மறுபக்கம் ஒழுக்கம். தன்னால் யாருக்கும் எந்த சிக்கல் வரக்கூடாது. சரி, இந்த இரண்டையும் செயல்படுத்துகின்ற போது அது கடமை. தனக்கு செய்து கொள்ள வேண்டிய கடமைகள், தான் சார்ந்திருக்கின்ற குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள், குடும்பங்கள் சார்ந்த உறவு நட்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள், நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்திற்கு, உலகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு, தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு, ஐம்புலத்தார் ஓம்பல் தலை, 5 வகை கடமைகள். எனவே இதை ஒரு என்ன சொல்வது, உச்சரிப்புக்கு ஒரு லகுவாக இருக்கணும் என்பதனால ஈகை, ஒழுக்கம், கடமை என்று சொல்வதை ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த 3ம் இணைந்த அறநெறி வாழ்க்கை. இதுக்கு இன்னொரு பேர் என்ன? கர்மயோகம். விளைவுகளை கணித்து கொண்டு, செயல்களை முறைப்படுத்தி கொண்டு, ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறியோடு வாழக்கூடிய தவ வாழ்க்கைக்கு பெயர் கர்மயோகம். இந்த வாழ்க்கையே ஒரு தவம் தான். தவம் என்பது என்ன? பாவம் செய்யாமல் தப்பிக்கின்ற வழி. பாவம் செய்யாமல் தப்பிக்கின்ற வழி. தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. 2 செக்ஷன் தான். எப்படி தர்மம் அதர்மம் என்று 2ஆக பேசப்படுகிறதோ, அதே போல தவம் அவம் 2 வாழ்க்கை முறைதான். அப்ப தவம் என்பது ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த கர்மயோக வாழ்க்கை. அவம் என்பது இதற்கு முரண்பட்டு துன்பம் தருகின்ற வாழ்க்கை. துன்பம் தருவதற்கு காரணம் என்ன? அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. ஆசை இல்லாத மனிதன் யாருங்க? ஆடையின்றி பிறந்தோமே, ஆசையின்றி பிறந்தோமா? அருமையான கேள்வி கண்ணதாசன். ஆடையின்றி பிறந்தோம், ஆசையின்றி பிறந்தோமா? சாகர வரைக்கும் ஆசையை வென்றவர்கள் எத்தனை பேர்?
அப்ப ஆசைகள் தானே மனித குலத்தை துரத்தி கொண்டிருக்கின்றன. ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம், யார் நம்மை துரத்துகிறார்கள், நின்று யோசிக்க கூட நமக்கு நேரம் இல்லை. ஏதோ உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது, நாமும் அந்த ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறோமே தவிர, எதுக்கு ஓடுறீங்க, எங்க ஓடிட்டு இருக்கிறீங்க, என்ன சாதிக்க போறீங்க, பதில் தெரியாது. எல்லாரும் ஓடுறாங்க, நானும் ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்படித்தான் இருக்கு வாழ்க்கை. அதனால் இங்கே அவம்தான் வாழ்க்கையாக மாறி போனதை தவிர தவம் அறிமுகம் இல்லாத பயிற்சி. தவம் என்றாலும் என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ தவம் தியானம் ரெண்டுமே ஒன்றாகத்தானே நினைக்கிறோம். ஆன்மீக பயிற்சிக்கு வந்தவர்கள் கூட தவம் தியானம் என்றமே தர ரெண்டும் ஒன்றுன்னு தானே பொருள் கொள்கிறோம். ஆனா உண்மையில அப்படி இல்லை. தவத்துக்கு மூலம் தியானம். தியானம் என்பது மனதின் பக்குவ நிலை. என்ன பக்குவம்? தன்னை மறந்த பக்குவம். தியான் ந எண்ணம் அற்ற நிலை, அத தியானம். அப்ப எண்ணம் அற்ற நிலைன்னு சொன்னா மனமற்ற நிலை தானே. அப்ப மனம் அற்ற பிறகு செய்வது தவம். மனம் எங்கே அற்று போகிறது என்றால் 14 கீழே வரும்போது மனம் அற்று போகிறது. ஏனென்றால் மனம் என்பதும் எண்ணம் என்பதும் அனுபவங்களின் பிரதிபலிப்பு தான். முன்வினை தன்வினை 2 அடுக்கு வினைப்பதிகளின் தொகுப்பு தானே ஆத்மா, இந்த வாழ்க்கை. அப்ப பிறப்புக்கு வரைக்கும் கொண்டு வந்தது முன்வினை. 6 தலைமுறைகள் சொத்து. 3 வயதுக்கு பிறகு சேர்த்துக் கொண்டது தன்வினை. 2 சேர்ந்ததுதான் வினை தொகுப்பு ஆத்மா. அதில் உள்ள பதிவுகளை வெளிப்படுத்துகின்ற போது மனம் மூளையில மோதினால் எண்ணம். எனவே இந்த வாழ்க்கை இருந்து கழுத்து மேல வரணும் என்பது தானே. அதனால் இந்த பிறப்பின் நோக்கம் இதுதான், வாழ்க்கை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது என்று திருப்பளித்தார் கண்ணதாசன். சில பேருக்கு தெரியல, பல பேருக்கு தெரியலன்னு சொல்லல. இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. விளைவு என்னாச்சு? பாதையெல்லாம் மாறி போச்சு, பயணமும் முடிஞ்சு போச்சு. இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான், சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான். என்ன வாழ்க்கை அது? என்ன வாழ்க்கை? திறந்தவெளி சிறைச்சாலின் கைதிகள் கிஷ்கிந்தை இந்த உலகம். குரங்குமான மனிதர்கள் வாழ்கின்ற பூமி. கிஷ்கிந்தை எது ஒரு இடம் இல்லை. கிஷ்கிந்தை ராமாயணத்தில் மட்டும் இல்லை, இந்த பூமி முழுவதும் வாழ்கின்ற அத்தனை பேரும் கிஷ்கிந்தை குரங்குகள் தான். கிளைக்கு கிளை தாவுகின்ற குரங்கு போல ஆசைக்கு ஆசை தாவுகின்ற மனித மனங்கள் உள்ள குரங்குகள் எல்லாம் மனித குரங்குகள் தான். மனிதன் எங்கே, மனிதன் எங்கே? இறைவனை நான் கேட்டிருந்தேன், படைத்து வைத்தும் கிடைக்கவில்லை, அவனும் எங்கே தேடுகிறான். அதனால இன்றைக்கு அவம்தான் உலகமாக மாறி போச்சே தவிர தவம் என்பது தலைமறைவாகி போனதுதான். இப்ப நாமளும் முயற்சி பண்றோம். இப்ப 30 நிமிஷம் தவம் ஏற்றினோம், 30 நிமிஷம் எண்ணம் இல்லாமையா இருந்தோம். சரி, என்ன மாதிரி எண்ணங்கள் வந்தது? தத்துவ சிந்தனையா, இல்ல இயற்கை காட்சிகளா? எல்லாம் இதுவரைக்கும் என்ன வாழ்ந்து முடிச்சோமோ அதைத்தானே வந்திருக்கோம். கடந்த கால நினைவுகள், எதிர்கால கற்பனைகள் ரெண்டும் சேர்ந்துதான் தவத்தை கெடுத்திருக்கும். அப்போ திருந்த வேண்டும் என்று விரும்பினாலும் தோற்று போகின்ற துரியோதனர்கள் எத்தனை பேர் இல்லையா?
வெற்றி பெறுவது அவ்வளவு எளிது அல்ல. இருந்தாலும் முயற்சி திருவினையாக்கும். விதை போட்டாத்தானே ஒரு நாளைக்கு விருட்சமாக்க முடியும். பனை மரம் விதைத்தவனுக்கு பலன் தராது, ஆனா அடுத்து பல ஆண்டுகளுக்கு பலன் தரும். யாருக்கு? நம்முடைய சந்ததி தான், அடுத்து வருகின்ற நம்முடைய மக்கள், அவர்களுக்கு பயனாகும். எனக்கு பயன் இல்லையே, நான் எதுக்கு விதைக்கணும் என்று நினைத்தால் சந்ததிக்கு பயன் தேராது. அதே போல நாம் ஞானி ஆகிறோமோ இல்லையோ, தவம் செய்தாக வேண்டும். இன்றைக்கு நான் தவம் செய்தாக வேண்டும். ஏனென்றால் இது என் சந்ததிக்கு வைக்கின்ற வைப்பு நிதி. இந்த பதிவு, இந்த அனுபவம் என் சந்ததிக்கு வழிகாட்டும். அடுத்து வரக்கூடிய சந்ததிகளிலே ஞானம் கிடைக்கும். அப்படி இந்த அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நாட்டம் கூட இல்லை என்றால் தேடல் இருக்காது. தேடல் இல்லை என்றால் பயிற்சிகள் கிடைக்காது. பயிற்சி செய்யவில்லை என்றால் அனுபவங்கள் இருக்காது. அனுபவம் இல்லை என்றால் நம்பிக்கை இருக்காது. நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கை தோற்று போகும். இதுதான் சரித்திரம். அதனால் அறநெறி என்ற சொல், அறம் என்ற தெய்வ நீதி, நெறி என்ற இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை, இந்த இரண்டும் சேர்ந்த நிலைதான் அறநெறி என்ற வாழ்க்கை முறை. இதுல சாமி என்ன சொல்றாங்க? மனதுக்கு அடித்தளமாய் உயிருக்கு உட்பொருளாய் மறைபொருள் தெய்வம் அது இருக்கும் உண்மை. மனதுக்கு அடித்தளம், உயிருக்கு உட்பொருள், மறைபொருள் தெய்வம் அது இருக்கும் உண்மை. அப்ப உயிராயும் மனமாயும் இருப்பது யார்? இந்த வரம் கொடுத்த சிவன் தலையில கை வச்சதுன்னு ஒரு கதை படிச்சிருக்கோம் இல்லையா? வரம் கொடுத்த சிவன் தலையில கை வைக்கிறது. இது ஏதோ ஒரு வேடிக்கை கதையாகவோ அல்லது உண்மை நிகழ்ச்சியாகவோ கூட பக்தர்கள் நினைக்கலாம். இதனுடைய உட்பொருள் என்ன என்றால், தாயின் கருவிலே தந்தை தாய் ஈருயிரும் சேர்ந்து கருவிலே உருவாகின்ற போது அந்த உயிர் வினைகள் தானே ஓப்பன் பேலன்ஸ். அதுதான் காரண உடலாக, காந்த உடலாக ஒரு புதிய ஆத்மா ஜனிக்கிறது. 2 பேருடைய வினை பதிவுகளின் தொகுப்பாக ஒரு பிரதையாக இன்னொரு ஜீவன் தாயின் கருவிலே உருவாகிறது. அந்த உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. அது வளர்ந்து வருது. பிறகு 14 வயதிலே சுயமான ஒரு வாழ்க்கையோடு, ஆசாபாசங்களோடு வாழ்க்கையை தனித்த வாழ்க்கையாக வாழ்கிறோம். இப்போ காந்த உடல், அது திணிவு பெற்ற உயிர் உடல், அது சேர்ந்த பரு உடல். இதுல மனம் என்ற இயக்கம் எப்ப வருது? உயிரும் மெய்யும் இல்லை என்றால், உயிரும் காந்தமும் இல்லை என்றால் மனம் பிறக்காது. அப்படி பிறந்த மனம் என்ன செய்கிறது? நம்மை ஆசைகளை, எண்ணங்களை தோற்றுவித்து நம்மை அலைக்கழிக்கிறது. வரம் தந்த சிவன் தலையில கை வச்ச மாதிரி காந்தமும் உயிரும் சேர்ந்து பிறந்த மனம் இரண்டையும், உயிரை வாங்குகிறது, காந்தத்தை அழிக்கிறது. இதுதான் வரம் கொடுத்த சிவன் தலையில கை வைக்கிறது. இப்படி மனதுக்கு அடித்தளமாய் உயிருக்கு உட்பொருளாய் மறைபொருள் தெய்வம் அது இருக்கும் உண்மை. இறைவன் அறிவாக, அறிவே எழுச்சி பெற்ற இறை துகளாக, அதிலே காந்த அலைகளாக, அந்த காந்த அலைகளின் தன்மையிலே பதிவுகளை சுமந்து வந்த ஒரு பயணத்திலே தந்தையின் உடலிலிருந்து தாயின் உடலுக்கு இடம் மாறி, தாயின் கருவோடு சேர்ந்து கலந்து உயிராகி, பிறகு உடலாகி பிரசவித்து குழந்தை முதல் பிணம் வரைக்கும் ஒரு வாழ்க்கையாகி, இல்லையா? பிறக்கும் போது எல்லாருக்கும் குழந்தைனதான் பேரு.
செத்து போன எல்லாருக்கும் பெனம்னு தான் பேரு. இடையிலே இந்த நாடு, இந்த மதம், இந்த இனம், இந்த குலம், இந்த கோத்திரம், இந்த மொழி, எத்தனை பிராண்ட், எத்தனை வெரைட்டிஸ். எனவே மறைபொருள் தெய்வமது இருக்கும் உண்மை மனித மனம் உள்நோக்கி உயிர் உணர்ந்து தானடங்கி உணர்வதுதான் அனுபவமாம் இறை உணர்வு. மனித மனம் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? வெளி உலகத்துக்கு போச்சு, எல்லாம் கத்துக்குச்சு. ஆனா தன்னை அறிந்தது என்ன? தன்னை அறிந்தது என்ன? எல்லா டெக்னாலஜியும் தெரியும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அதை கண்டுபிடித்த அறிவும் மனித மூளை தானே. எல்லாம் கண்டுபிடித்து பயன்படுத்தி எல்லாம் பண்ணுது. ஆனா நான் யார் என்பது மட்டும் தெரியல. என் பிறப்பு என்ன, என் மூலம் என்ன, அது மட்டும் தெரியல. அப்ப எல்லாம் தெரிந்த மனிதனுக்கு தான் யார் என்பது தெரியவில்லை என்றால் மூலம் எங்கே, முடியும் எங்கே? மூலம் எங்கே, முடியும் எங்கே? நேற்று வந்து இன்றிருந்து நாளை போகும். இங்கே நடந்ததெல்லாம் முடிந்து போன நாடகமாகும். தெளிவில்லாத மேடையில், தெளிவில்லாத பயணத்தில், உலக வாழ்க்கை மேடையில் மனிதன் ஆடும் நாடகத்தின் மூலம் எங்கே, முடியும் எங்கே? முன்னும் இல்லை, பின்னும் இல்லை, முடிவும் இல்லையே. மூடர் செய்த விதிகளுக்கு தெளிவும் இல்லையே. முதல் என்பது தொடக்கம், முடிவென்பது அடக்கம், விடை என்பது விளக்கம், விதி என்பது என்ன? சித்தர் பாட்டுக்கு போக வேண்டாம், சினிமா பாட்டை கேட்டாலே அர்த்தம் தெரியும். அதையும் கெடுத்துட்டுமே. அர்த்தமில்லாத பாடல்கள், காதை அடைக்கும் இசை, எங்கே பிறக்கும் ஞானம்? இப்ப தெளிவா சொல்றார். முதல் என்பது தொடக்கம், முடிவென்பது அடக்கம், விடை என்பது விளக்கம், விதி என்பது என்ன? இப்படி மனித மனம் உள்நோக்கி திரும்பினால் தான் இத்தனை கேள்விகளுக்கும் விடை தெரியும். இவை எல்லாமே அன்ஆன்சரபிள் கொஸ்டின்ஸ். இந்த உலகத்துல விடை தெரியாத வினாக்கள். இப்படி மனித மனம் உள்நோக்கி போனால் விடை தெரியாத பல வினாக்களுக்கு விடை தெளிவு தரும். அதுக்கு பேர் தவம். அதன் நுழைவாயில் தவம், தியானம். எனவே மனித மனம் உள்நோக்கி உயிர் உணர்ந்து, இப்போ வெளியே போயிட்டு இருந்த மனசு திரும்பி பார்க்குறோம், நம்ம உடம்ப பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கணும்னா கண்ணாடியில பார்த்துக்கிறோம். சரி, இதுதான் மூலமா என்றால் இந்த உடம்புக்குள் ஒரு ஓட்டம் சீராக இல்லை என்றால் வலி தோன்றுகிறது. என்ன வலிக்குது? காட்ட முடியுதா? காட்ட முடியலையே. அப்ப ஏன் வலிக்குது? உயிர் ஓட்டம் தடைப்பட்டால் வலி. அப்ப ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு உள்ள. அப்ப உடல் என்பது காட்சி பிரமாணம், சந்தேகம் இல்லை. உயிர் இருக்கா? இன்னும் சங்கூதில் இல்லை. அப்ப இருக்க அனுமான பிரமாணம். அறிவு இருக்கா? முடியாது, எடுத்து காட்ட முடியலையே. அப்ப உயிருக்கு மூலம் இயக்கம், இயக்கத்துக்கு மூலம் அறிவு, ஆகம பிரமாணம். எப்படி தெரிஞ்சுக்கிறது? தவத்தின் மூலம். அப்ப உடலையே பார்க்கின்ற காட்சி பிரமாணத்திலிருந்து, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்ற அனுமான பிரமாணத்திலிருந்து இதுதான் கடவுள், இதுதான் உயிர், இதுதான் அறிவு, இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஆத்மா என்று தெரிந்துவிட்டால் அது ஆகம பிரமாணம். உண்மையை யதார்த்தமாக அனுபவித்தல் ஆகமம். எப்படி அனுபவிக்க முடியும்? இப்ப உள்நோக்கி பயணம். டைவ் இன் இஸ் டிவைன். கடவுள், உள் கடந்து போ.
இறைநிலை பெயர்ச்சொல், கடவுள் வினை சொல். இறைவனும் கடவுளும் ஒரே பொருள் அல்ல. இறைவன் ஒரு பொருள், மூலப்பொருள். கடவுள் அதை அறிவதற்கான வழி, செயல், வெர்ப், வினை. அப்ப உள்கடந்து போ, மனித மனம் உள்நோக்கி உள்கடந்து போகின்ற போது என்ன தெரியுது? இந்த மேல தோளால் போர்த்திய இந்த உடல், இந்த உடலுக்குள் பல உறுப்புகள். அந்த உறுப்புகளையும் தேடி பார்க்கின்ற போது 7 தாதுக்கள். அந்த 7 தாதுக்களையும் பிரித்து பார்க்கின்ற போது உயிர். அந்த உயிரையும் பிரித்து பார்க்கின்ற போது காந்தம். அந்த காந்தத்தை பிரிக்கின்ற போது ஈர்ப்பு, விலக்கல், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் ரிபல்சிவ் ஃபோர்ஸ், அன்பு, கருணை. இதுல எது முதல்? விலகுதலா ஈர்த்தலா என்றால் ஈர்க்கப்பட்டதே விளக்கப்படுகிறது. ஈர்க்கப்பட்டதே விளக்கப்படுகிறது. அப்ப ஈர்ப்பு என்பது இறைத்தன்மை, பாசிட்டிவ் ஃபோர்ஸ். விலகுதல் என்பது அந்த இறைநிலையின் கருணை, எதிர்கோணம். இப்படி அறிகின்ற போது மனித மனம் உள்நோக்கி உயிர் உணர்ந்து தான் அடங்கி, உயிரை அறிந்து விட்டோம். அந்த உயிருக்கு உட்பொருள் என்ன? காந்தம். அந்த காந்தத்துக்கு உட்பொருள் தான் அறிவு, இறைநிலை. அப்ப நான் யார்? நான் என்ற இறைநிலை. அப்ப தான் அடங்கி உள்நோக்கி உயிர் உணர்ந்து தான் அடங்கி உணர்வதுதான் அனுபவமாம் இறை உணர்வு. எங்கே நான் என்ற இந்த தன்முனைப்பு அற்று போகிறதோ, நான் என்ற தன்முனைப்பு அற்று போகிறதோ, அங்கே இறைவன் என்ற முனைப்பை அறிகின்றோம். இந்த முனைப்புக்கு மூலம் அறிவு. அறிவு முனைந்ததால் எழுச்சி பெற்றது இறை துகளானது, உலகமானது, உயிர்களானது, நாமானது. அப்ப ஒன்றொன்றாக கழித்து கொண்டே போவது. யாதனின் யாதனின் நீங்கு யான். ஒவ்வொன்றிலிருந்தும் நம்மை விடுதலை செய்து கொண்டே போனால் கடைசியில் கிடைப்பது ஆத்ம விடுதலை. அப்படி மனித மனம் உள்நோக்கி உயிர் உணர்ந்து தான் அடங்கி உணர்வதுதான் அனுபவமாம் இறை உணர்வு. இது எவ்வளவு கஷ்டம் பாருங்க, எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஏன் என்றால், இப்ப தியானம் சொல்கிறோமே, தியான் ந எண்ணம் கடந்த நிலை. எண்ணம் என்ன ஒன்னா ரெண்டா? 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. எத்தனை கோடி எண்ணங்கள் வச்சிருக்கிறோம். அப்ப 40 அலைச்சூழலிலிருந்து 14க்கு வந்து 14க்கு கீழே இறங்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ கோடி பதிவுகளை கடந்துதான் 13க்கு போக முடியும். அவ்வளவு எளிதா என்ன? அதனால்தான் என்ன சொன்னாங்க? பகீரத பிரயத்தனம், பிரம்ம பிரயத்தனம். அவளை எளிதில் அடைவது அல்ல ஆத்ம ஞானம். அது 7 தலைமுறையாகும் என்று சொல்லிவிட்டார் வள்ளுவ பெருந்தகை. ஒவ்வொரு பிறப்பிலேயும் ஆத்ம தூய்மையையே மையம் கொண்டு வாழ்ந்தால் 7 பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின். பழிச்செயலை நினைப்பதற்கு கூட வெட்கப்படுகின்ற ஒரு பிறப்பாக 7 பிறப்பு அமைந்து விட்டால் 8வது பிறப்பு அவதார புருஷனாக, தெய்வமே மனிதனாக வந்ததாக, தெய்வாம்சம் பொருந்திய நடமாடும் தெய்வமாக குழந்தை பிறக்கும். அவ்வளவு கடினமானது தவம் செய்வது. அதான் எண்ணங்கள் வருதுன்னு ஒன்று வருத்தப்பட அவசியமே கிடையாது. பல கோடிகளை கடந்து உள்ள வரணும், ஒன்றும் இல்லாத நிலை. அப்போ ஒன்னா கழிச்சுக்கிட்டே வரணும். வாழ்க்கையே கழித்தல் தான். கழிச்சுக்கிட்டே வந்தா தான் அற்புதமான ஒரு சிற்பம் கிடைக்கும். கடவுள் வழிபாட்டுல ஏன் இந்திய தத்துவத்தில கற்சிலைகளை வைத்து வணங்கினாங்க? ஏன் கற்சிலை வச்சாங்க? அதாவது எழுத்துக்களின் கூட்டல் சொற்கள், சொற்களின் கூட்டல் வாக்கியம், வாக்கியங்களின் கூட்டல்
ஒரு கருத்து, கருத்துக்களின் கூட்டல், பிரிவுகள், பல துறைகள், அசைவுகளின் சேர்க்கை நாட்டியம், ஓசைகளின் சேர்க்கை இசை, வர்ணங்களின் சேர்க்கை ஓவியம். எல்லாம் சேர்த்தா தான் ஒண்ணு வரும். ஆனா கடிச்சா ஒண்ணு வரும், அதுதான் சிற்பக்கலை. சோ எல்லாம் கூட்டிய கலை, கழிக்கின்ற கலை சிற்பக்கலை மட்டும்தான். எப்படி கழிச்சது? வடிவமற்ற ஒரு பாறை, அதுக்குள்ள அற்புதமான ஒரு சிற்பத்தை பாவனை செய்யறார் ஒரு ஞானி. இதுக்குள் இப்படி அற்புதமான சிற்பத்தை செதுக்கலாம், இப்படி இருக்குன்னு ஒரு வடிவத்தை சிற்பிக்கு காட்டுறார். அந்த சிற்பி தேவையற்ற பகுதிகளெல்லாம் செதுக்கி செதுக்கி நீக்கிக்கிட்டே வர்றார். அற்புதமான சிற்பம் வெளியே வருது. இப்ப சிற்பத்தை செதுக்கினார், உருவாக்கல, செதுக்கினார். அப்போ தேவையற்ற பதிவுகளை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்பார் மகர்ஷி அவர்கள். தேவையற்றவையெல்லாம் செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். அப்போ அவேர்னஸ், ஆல்பா ஃப்ரீக்வன்சி. தேவையற்றது தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கை தத்துவம், இதை செதுக்கிக் கொண்டே இருக்கக்கூடிய கர்ம யோகம். இந்த மூணும் சேர்ந்தா தான் ஆத்ம தூய்மை. அதனால் இந்த மனதிலிருந்து காமம், குரோதம், மோகம், அதுல ஒவ்வொரு அனுபவமாக செதுக்கி 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 கொண்டு வந்தா கடைசியில் ஒரு தெய்வீகமான சிற்பம் வெளிப்படும். அவன் வணக்கத்திற்குரிய அவதார புருஷனாகிறான். அப்படி மனித மனம் உள்நோக்கி உயிர் உணர்ந்து தானடங்கி உணர்வதுதான் அனுபவமாம் இறை உணர்வு. அனுபவத்தை எடுத்து சொல்ல முடியுமா? சொல்லுங்க. எந்த வார்த்தை பயன்படுத்தினாலும் அது அனுபவத்திற்கு ஈக்குவல் ஆகுமா? இப்போ ஒரு காலத்துல கதைகளை படித்துக் கொண்டிருந்தோம். புத்தகங்கள் எல்லாம் நல்ல சேல்ஸ். பப்ளிஷிங் அப்படின்றது ஒரு பெரிய லாபகரமான தொழிலாக இருந்தது. இன்றைக்கு அது தொழில் எல்லாம் மறைந்தே போனது, நசிந்து போனது. காரணம் மீடியாக்கள், விஷுவல் மீடியா. அப்ப அந்த கதைகளை படித்த போது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கற்பனை பண்ணிப்பாங்க. பொன்னியின் செல்வன் பார்த்தோம், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா திரைப்படமாக பார்க்கிற போது எல்லாம் ஒரே காட்சியை தான் பார்க்கிறோம், மாற்று கருத்து கிடையாது. அந்த சீன் இப்படின்னா எப்படித்தான், அதை மாற்று கருத்து சொல்ல முடியாது. அதே போல இறைவனை பற்றி பல பேர் பல கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் அனுபவத்தில் பார்த்து விட்டால் எல்லோரும் பார்த்த கடவுள் ஒரே கடவுள் தான், ஒரே கடவுள் தான். அப்ப ஏன் அதை பார்க்க முடியல என்றால் அவருடைய கற்பனைகள், எதிர்பார்ப்புகள், பல விஷயங்களை கேட்டு படித்து நம்பிய அறியாமை, இதெல்லாம் சேரும். அதனால் தெளிவான இறை தத்துவத்தை அனுபவத்தில் உணர்ந்தால் அன்றி சுத்த வெளியாகிய அறிவுதான் என்பதை தீர்க்கமாக தெளிவாக அனுபவத்தில் உணர்ந்தால் அன்றி சந்தேகம் தீரவே தீராது. பரிகாரம் பத்தி பேசினா 300 பேர் உட்காருவாங்க, ஜாதகம் பத்தி பேசினா 500 பேர் உட்காருவாங்க, தத்துவத்தை பேசினா 100 பேர் தான் வருவாங்க. பேருதான் மனவளக்கலை உட்கார்ந்துருக்கிறோம். எத்தனை பேருக்கு தெளிவான ஆர்வம் இருக்குங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்க. கதை பேசினா நிறைய கேட்பாங்க. அப்ப ஏன் தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் இதன் மீது ஒரு தீர்க்கமான ஆழமான ஒரு பற்றுதல் கிடையாது. ட்ரஸ்ட் இன் காட், ஃபெய்த் இன் காட் மாறி போயிடும். ட்ரஸ்ட் இன் காட், அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த தத்துவத்தை படிக்க படிக்க, கேட்க கேட்க, சிந்திக்க சிந்திக்க ஏற்படக்கூடிய ஒரு பிடிப்பு, அழுத்தமான பிடிப்பு. சிக்கன பற்றினேன் எங்கிருந்து அறுபது நீ ஏன் சொன்னாங்கல்ல, அதுபோல சிக்கன பிடிப்பது.
வேதத்திரத்தை வேதத்திரி மகர்ஷியை அப்படி பற்றி கொண்டால் தத்துவம் புரிய ஆரம்பிக்கும். அப்படி புனிதமெனும் அப்பொருளே பூரித்த அனைத்துயிர்க்கும் பொருத்தமுல அறிவாக ஆற்றும் உண்மை. புனிதமெனும் அப்பொருள். தூய்மை என்றால் ஒன்று என்ன, எந்த விதமான ஒரு வர்ணனைகள் இல்லாதது, அல்லது களங்கம் இல்லாதது, அல்லது வடிவம் இல்லாதது. அதான் தூய்மை. தூய்மைக்கு என்ன இலக்கணம் சொல்ல முடியும்? அப்போ ஒரு பரிசுத்தமான நிலை இதுவாக மாறல. எந்த சாயமும் அதுக்கு இல்லை, எந்த குணமும் அதுக்கு இல்லை. அது தூய்மை பொருளாக நிர்குணமாகவே இருக்கிறது, குணாதீதமாகவே இருக்கிறது. அப்படி புனிதம் என்னும் அப்பொருளே பூரித்த அனைத்துயிருக்கும். துரியோதனுக்குள்ளேயும் அவன் தான் இருக்கிறான், சகுனிக்குள்ளேயும் அவனே தான் இருக்கிறான், தர்மனாகவும் அவனே தான் இருக்கிறான். இப்ப யார் வேறு பொருள்? இங்க மூலப்பொருள் ஒன்றே தான். கங்கை தீர்த்தமாக இருந்தாலும் அதுவே தான், சாக்கடை நீராக இருந்தாலும் அதுவே தான். அப்ப கங்கை தீர்த்தத்திற்கும் சாக்கடை நீருக்கும் பேதம் தெரியாத போது நீ இறைவனை காண்பாய். எது உயர்ந்தது, எது தாழ்ந்தது? எல்லாம் இறைவனின் அம்சமே. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் ஒரே மூலப்பொருள் தானே. எனவே பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும். ஆனால் சிறப்பு ஒவ்வா, செய் தொழில் வேற்றுமையான். வந்த வழியிலே, வந்த பரிணாமத்திலே, சேர்ந்த சேர்க்கையிலே பெற்ற மாற்றங்கள், உடல் மாற்றம், உருவ மாற்றம், குணமாற்றம், தரமாற்றம் பேதப்படுது. எண்ணற்ற பேதங்கள். அதான் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இந்த வாழ்க்கை, இந்த சமுதாயம். எனவே பொருத்தமுல அறிவாக ஆற்றும் உண்மை எது? புனிதமெனும் அப்பொருளே பூரித்த அனைத்துயிருக்குள்ளும் பரிணமித்த அனைத்து தோற்றங்களிலும் உயிர்களிலும் பொருத்தமுல அறிவாக ஆற்றும் உண்மை. பஞ்சபூதங்களிலே பேட்டர்ன், பிரசன்ட், ரெகுலாரிட்டி. மனிதர்களிலே காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன், அனலைசிஸ், டெசிஷன் மேக்கிங். இப்படி பொருத்தமுல அறிவாக ஆற்றும் உண்மை தனி மனிதன் உணர்ந்து அன்பு மேலோங்கி, தனி மனிதன் உணர்ந்து அன்பு மேலோங்கி. அறிந்தது சிவம், மறந்தது அன்பு. அப்ப அன்பு பெருக வேண்டும் என்று சொன்னால் நிறங்கள் கடந்து போகணும், பேதங்கள் கடந்து போகணும். அப்ப பேதங்கள் கடந்தால்தான் தெய்வத்தை அன்பாக எங்கும் பார்க்க முடியும். அறிவு வேறு, அன்பு வேறு, அடக்கம் வேறு இல்லை. அன்புடைமை, அருளுடைமை, அடக்கமுடைமை எல்லாம் ஒரே இறைநிலை தான், வேறு வேறு இல்லை. எனவே பொருத்தமுல அறிவாக ஆற்றும் உண்மை தனி மனிதன் உணர்ந்து தன்னை அறிகின்ற போது அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அந்த அன்பு மேலோங்கி ஈகையோடு ஒழுக்கமாகி, அந்த அன்பு மேலோங்கினால் கருணையாக மாறும். கருணையின் வெளிப்பாடு தானே ஈகை செயல். அப்ப தன்னை போல பிறர் என்னும் தன்மை வேண்டுமே. அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை. இதை புரிந்து கொண்ட மனிதனை போல் தெய்வம் வேறில்லை. அவனே நடமாடும் தெய்வமாக வாழ்கிறான். எனவே அன்பு மேலோங்கி ஈகையோடு ஒழுக்கமாக. முதல்ல ஈகை, அடுத்தது ஒழுக்கம். அறநெறிக்கு பார்த்தோம் இல்லையா? ஈகை முதல் கோட்பாடு, ஒழுக்கம் இரண்டாம் கோட்பாடு. எல்லாம் இந்த செயல்பாடு, கடமை. அப்படி ஈகையோடு ஊக்கமாகி தழைத்து ஒழுகும் வாழ்வேதான் அறநெறியாம் இயல்பின் ஆக்கம். தழைத்து ஒழுகும் வாழ்வே. அப்ப தழைத்தல் என்றால் ஒரு புள்ளியில மட்டும் கிடையாது, ஒவ்வொரு அணுவிலும் ஏற்படுகின்ற தரமாற்றம். இப்போ காலையில ஒரு செடியை பார்க்கிறோம்,
மறுபடியும் மாலையில் அதே செடியை பார்க்குறோம், எந்த மாற்றம் இல்லை. அடுத்த நாள் காலையில மறுபடியும் அந்த செடியை பார்க்குறோம், நேற்றைக்கு பார்த்ததை விட பல மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதை பார்க்கிறோம். நேற்று மொட்டாக இருந்தது இன்னைக்கு மலராக இருக்கும், நேற்றுக்கு முதிர்ந்த இலை இன்னைக்கு பழுத்து இருக்கும், நேற்று பழுத்திருந்த இலை இன்னைக்கு உதிர்ந்திருக்கும். சரி, இவ்வளவுதான் மாற்றமா? ஆணி பேர் சல்லி பேர் வளர்ந்திருக்காதா? அது வந்து வளர்ந்திருக்கும். அப்ப தழைத்தல் என்றால் ஒரு அணுவில் கூட விட்டு போகாது. இன் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி நேச்சர், எல்லா இடத்திலையும் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த அந்த வளர்சிதை மாற்றத்துக்கு பேர் தான் தழைத்தல். எனவே தழைத்து ஒழுகும். எது தழைத்தது? ஆதியாய் இருந்தது, ஆற்றாய் எழுந்தது, அண்டங்களாய் விரிந்தது, உயிர்களாய் மலர்ந்தது. ஒரே பொருள் தான் தழைப்பதற்கு, அறிவு, அதுவே இயக்கம். எனவே அப்படி தழைத்தது ஒரே பொருள் என்றால் அதை ஒழுகுகின்ற வாழ்க்கை என்ன? கர்மயோகம். ஒழுகுதல் என்றால் பின்பற்றுதல். அப்ப தழைத்த ஒன்று இறைநிலை, அதனுடைய இயக்க விதி தெய்வ நீதி, அதை சார்ந்து வாழ்வது ஒழுகுதல். எனவே தழைத்து ஒழுகும் வாழ்வேதான் அறநெறியாம். அப்ப இறை உணர்வு, அறநெறி, இதுதான் மனித வாழ்க்கையின் அடிப்படை இலக்கணம். இதை மறந்த வாழ்க்கை துன்பத்திற்கு மூலதனம். அப்புறம் என்ன இருக்கும் சந்ததியில, உலகத்துல? எல்லாம் தீயதுதான் இருக்கும். இது அறநெறியாம் இயல்பின் ஆக்கம். இயல்பின் ஆக்கம். அப்ப இயல்பின் ஆக்கம் எப்படி வந்தது? இயல்பே இயல்பு ஊக்கமாக இயல்பு ஆக்கமானது. இயல்பு ஊக்கமாக இயல்பு ஆக்கமானது. அப்ப இயல்பு என்றால் இன்ஹரண்ட் பொட்டன்சி, அடங்கியிருக்கின்ற ஒரு தரம். அப்ப சுத்த வெளி என்ற இறைநிலைக்குள் அடங்கியிருந்த ஒன்று, அது எழுச்சி பெற்று வந்த இயக்கம் இறைத்துகள். அப்ப இறைத்துகள் என்னாச்சு? அந்த அறிவே இங்க இயக்கத்தில் மையம் கொண்டதுனால அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தன்னை அமைத்துக் கொள்கிறது. அது இயல்பு ஊக்கம். அதுவே ஆக்கமாக எல்லாவற்றிலும் நமக்குள்ளேயும் ஒரு கிரியேட்டிவிட்டி சொல்றோம் இல்லையா, ஆக்கத்திறம், அதே இயல்பூக்கம் தான். இப்படி இயல்பின் ஆக்கமே எல்லாமே, இறைநிலை முதல் நம் வரைக்கும் எல்லாமே. இதை அறிந்து வாழ்கின்ற வாழ்க்கையே அறநெறி வாழ்க்கை. மிக அற்புதமான ஒரு கவி. இந்த ஒரு கவியின் விளக்கத்தோடு இன்றைய சிந்தனையை நிறைய செய்வோம். இடம் கடந்து விட்டது. செய்மடுத்த அனைவருக்கும் வாய்ப்பளித்தனருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிகள் ஐயா, சிறப்பான சிந்தனைகளே. அறநெறி என்பதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குதான்னு சொல்லி கேட்க வியப்பாவே இருந்தது. சரி, நாங்கள் இனி அடுத்த கேள்வி பகுதியில் நிகழ்ச்சிக்கு செல்கிறோம். அன்பர்கள் உங்கள் கேள்விகளையும் கருத்துக்களையும் கைகளை உயர்த்தி மைக்கை அன்மியூட் பண்ணி பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். வாழ்க வளமுடன். கேள்விகள்? சரி ஐயா, நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன். ஐயா, அந்த ஈகை, ஒழுக்கம், கடமை என்ற 3 இருக்குது. அதுல வந்து கடமை என்றது கீழே நாங்க வந்து தான், குடும்பம், ஊர், உலகம் என்று சொல்லி ஒரு கவிதை மாதிரி, அது திருக்குறளா கவிதையா என்று தெரியல. அதுல வந்து ஐவகை கடமைகள் என்று நினைக்கிறேன். சரியா ஐயா? முதலாவது. அப்புறம் கடைசியில தென்புலத்தார் ஏதோ ஒன்று சொன்னீங்க, ஒரு கடமை ஒன்று, அது என்னன்னு இருக்கா கொஞ்சம் விளங்கப்பட்ட? வள்ளுவர் சொன்ன ஐவகை கடமைகள், அதாவது இல்லறத்தாருக்கு என்று வகுக்கப்பட்ட கடமைகள். இது இல்வாழ்க்கையில இந்த குறள் வரும். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான். தென்புலத்தார் என்று சொன்னால் துரியத்திலே மனதை வைத்துக் கொண்டு வாழக்கூடிய பெரியோர்கள். தெய்வம் இறைநிலை. விருந்து, அதாவது விருந்து என்று சொன்னால் உறவு நட்பு மட்டுமல்ல, நமக்கு முன்பெண் தெரியாதவர்கள் கூட உணவளிப்பது விருந்து. ஓம்பல், சுற்றம், நட்பு,
தான் தென்புலத்தார் விருந்து ஒக்கல் ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஒம்பல் தலை. ஒக்கல் என்றால் சுற்றம் நட்பு. அப்ப தான். ஸோ இதை மகிழ்ச்சி அவர்கள் கொஞ்சம் இன்றைக்கு உள்ள சமுதாய அமைப்பின்படி பார்த்து அது தெளிவா முழுமைக்கு கொண்டு போயிட்டார். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு. அப்போ உலகமே தண்ணியில இருந்து உலகம் வரைக்கும் போயிடுது இல்லையா? அப்படி வள்ளுவர் பகுத்த அதே 5 கடமைகளை மகர்ஷி அவர்கள் இன்றைய வாழ்க்கைக்கு ஒத்தபடி தெளிவாக்கி உலகம் முழுவதற்குமான கடமையை ஆற்றுவது என்று அதை 5 கடமைகளாக பிரித்திருக்கிறார். மிக்க நன்றிகள் ஐயா. இந்த தென்புலத்தார் என்றது நீங்க சொன்னீங்க உயர்ந்த அறிவோட இருக்கிற ஞானிகள் என்று. ஆனா அது வந்து இந்த உயிர் நீத்தோர் என்ற ஒரு கருத்தும் இருக்குதா ஐயா? உயிர் நீத்தோர் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? சரி சரி. அவன் செத்து போயிட்டான், அவங்க நம்ம என்ன செய்ய முடியும்? இதுல இன்னொரு கருத்து இருக்குங்க ஐயா. அதாவது அந்த குறள் நினைவு வரல. இறந்தார்க்கும் துணை செய்வதுன்ற ஒரு கருத்து, ஒரு குறள் இருக்கு. அப்ப இறந்தார்க்கு எப்படி நம்ம உதவி செய்ய முடியும் என்றால், இன்னொரு குறள் சொல்லுவாங்க பாருங்க, ஒத்தது அறிவான் உயிர் வாழும் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். அப்ப எப்படி வாழ வேண்டும் என்ற வகை தெரியாமல் பிணம் போல் வாழ்பவர்கள், இந்த பிணம் போல் வாழ்க்கை என்பதில் கூட மகிழ்ச்சி சொல்லக்கூடிய கருத்து இன்னும் கொஞ்சம் ரிஃபைன்டு. சாதாரண சொல்லுவாங்க, பிணம் எதுக்கும் பிரயோஜனமாகாது இல்லையா, பயனாகாது இல்லையா? அப்ப பயனற்ற வாழ்க்கை அது பிணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லிடுவாங்க. ஆனா மகிழ்ச்சி ஒரு ஸ்டெப் இன்னும் எப்படி கிளாரிஃபை பண்றாங்க பாத்தீங்கன்னா, பிணத்தை அடக்கம் செய்யவில்லை என்றால் அது அழுகி விஷக்கிருமிகள் உருவாகி காற்றிலே கலந்து வாழ்கின்ற சமுதாயத்தை கெடுத்துவிடும். அப்ப பிணம் போல் வாழ்பவன் என்று சொன்னால் பயனற்ற மற்றும் அல்ல, தீமை செய்பவன். ஆனால் இறந்தார்க்கும் துணை செய்வது என்று சொன்னால், இப்படி வாழ்க்கை முறை தெரியாமல் வாழ்கிறார்களே, மற்றவருக்கும் துன்பத்தை செய்து தானும் துன்பப்பட்டு கொண்டு அவர்களுக்கும் இந்த அறத்தை போதித்து வழிகாட்டுவது என்ற கருத்துல இன்னொரு குறள் இருக்கு. ரொம்ப நன்றிகள் ஐயா. இன்னும் ஒருவரும் கையெழுத்து இல்லை ஐயா. இந்த அன்பு என்றதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்த முடியுமா ஐயா? அன்பு என்பது என்ன சொல்வது, எல்லாவற்றையும் பேதமின்றி அரவணைத்தல். இங்க சைவ சித்தாந்தத்துல அந்த சிவபுராணத்துல ஒரு கவி வரும் பாருங்க, அவன் இறைவனை நம்பல, சிவனை நம்பல. அப்படி நம்பாமல் இருப்பவருக்குள்ளும் நிறைந்திருந்து அவனுடைய நன்மை தீமைகளுக்கு தகுந்த விளைவை தருபவனே அப்படின்ற கருத்துல ஒரு வரி வரும் சிவபுராணத்துல. அப்போ இறைவனை ஒருத்தர் நம்பல, கருப்பர்கள், அவன் செருப்பு மாலை போடுறான், அலட்சியம் பண்றான். அப்ப அவனுடைய வாழ்க்கையில விதி விளையாடலையா என்ன? கோயில் சுத்தினா புண்ணியம் கிடைக்கும், காசு கொடுத்தா ஓட்டு கிடைக்கும் நம்பி ஏமாந்தாங்கல்ல. நம்ம கோயில சுத்தினாங்க புண்ணியம் கிடைக்கும், புண்ணியம் பதவி கொடுத்துருமா? சோ பயன் என்ன? தவறு இழைத்து பரமனை பின் வேண்டுவதால். பாவத்தை செஞ்சுக்கிட்டுன்னு கோயில சுத்தினா ஆனா மன்னிக்க மாட்டான்னு அம்மாவுக்கு தெரியல, யாரும் சொல்லல அந்த அம்மாவுக்கு. அதே மாதிரி பணத்தை கொடுத்தே வேலைக்கு வாங்கிடலாம், 60 வருஷம் ஏமாச்சுட்டானுங்க. அந்த பூமியோட சுழற்சி முடிஞ்சு போச்சு பாருங்க, 60 வருஷத்துல ஒரு சுற்று முடிந்து போகும். அப்போ தமிழ்நாட்டுல காங்கிரஸை ஒழிச்சு திராவிடம் வந்தது, 60 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்ப திராவிடத்தை ஒழித்து ஒரு புதிய ஒரு அமைப்பு வந்துருச்சு, அவ்வளவுதான். அது சமாதி தான், பிழைக்காது, அவ்வளவுதான், சேர்த்து போச்சு. திராவிடம் சேர்த்து போகும். இயற்கை கணக்கு தாங்கய்யா. அது சரியா 60 வருஷத்துல இந்த சர்க்கிள் வந்துட்டு இருக்கு இல்லையா? வந்துடும். 60 வருஷத்துக்கு நம்ம பூமி சுத்தி முடிச்சிருந்தால இந்த என்ன சொல்றோம், நம்ம 60 வயசுல கண்டம் சொல்றோம் இல்லையா? பிறக்கும் போது எந்தெந்த கோள் எந்த இடத்துல இருந்ததோ மீண்டும் எக்ஸாக்ட்லி அதே இடத்துக்கு வர்றதுக்கு 60 வருஷம் ஆகும். அதுதான் தமிழ் வருஷங்கள் 60 பேர்ல வச்சிருப்பாங்க.
ஸோ அது மாதிரி 60 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ்ல ஒழிச்சு நீங்க வந்தீங்க, இப்போ உங்களை ஒழிக்கிறதுக்கு இன்னொருத்த வந்துட்டான். ஸோ இதில் பொழைச்சிருக்கணும்னு சொன்னா ஒழுங்கா ஆட்சி செய்திருக்கணும். நீ என்னோ காசு இருந்தால் ஜெயிச்சுக்கலாம், கோயிலை கும்பிட்டா ஜெயிக்க வச்சிருவான் ஆண்டவன் நினச்சிக்கிட்டு கோயில் சுற்றிட்டு இருந்தா ஒரு அம்மா வேறு ரெண்டும் பொய்யன் காட்டிட்டு செல்ல இயற்கை விதி அறிவு இதுதான். ஆமா ஐயா, உண்மைதான் உண்மைதான். நன்றி ஐயா. அன்பர்கள் வேறு எத்தனை கேள்வி இல்லையா? ராதாமா இருக்கிறா, ஐயா சிவா ஐயா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. என்னண்டா அந்த ஜனாரையா முதல்ல கேட்ட மாதிரி அந்த தென்புலத்தார் என்பது பற்றி கேட்டிருந்தார் இல்லையா? அதுல அந்த இறந்தவர்களுக்கு சில கடன்கள் செய்யறோம் தானே, பிதிர்கடன் அப்படி என்று சொல்லி அந்த மகாலயத்துக்கு செய்யறது, அந்த மாதிரி செய்யறது அவர்களையும் ஓம்புதல் அப்படி என்ற கருத்துல எடுக்கலாமா ஐயா? அதாவது இந்த பித்ருக்கள் என்பது சமுதாயத்தில் ஒரு மாற்று கருத்தாக போயிடுச்சுங்க. அதாவது செத்த பிறகும் நம்முடைய தாத்தா பாட்டி, கொழு தாத்தா பாட்டி அப்படி தலைமுறை எல்லாம் மேல இருந்து நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து பரவலாயிடுச்சுங்க. இது ஒரு பயபக்தியோடு கலந்த ஒரு நம்பிக்கை. இதுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது என்பதுதான் கீதை பேசுது. கீதையில நீங்க ஆத்மாவுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, உனக்கும் உடம்புக்கே சம்பந்தம் இல்லைன்னு சொல்றது கீதை. சரிங்களா? இப்போ கீதை இருக்கட்டும், இப்போ நம்ம மகிழ்ச்சியை தள்ளி வச்சுக்கோங்க, இப்போ நம்முடைய உடம்பு எடுத்துக்கோங்க. இது யதார்த்தம் தானே, நமக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை இல்லையா? இப்போ என் உடம்பு என் ஆத்மா சரியா? இப்போ இந்த ஆத்மாவின் ஒரு கர்ம வினை வெளிப்படுத்துறது, அது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு நடக்குது, சந்தோஷப்படுறேன், இதுக்கு யார் செய்த புண்ணியமோ அப்படின்னு ஒரு வார்த்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன். சரியா? சரி, இப்போ ஒரு துன்பம் அந்த நிகழ்ச்சி வந்தது, வருத்தப்படுறேன், அழுகிறேன், உடல் துடிக்குது, நோயப்பட்டுட்டேன், உடல் துடிக்குது. இப்போ ஆத்மா என்ன பண்ணுதுன்னு பாருங்க. நான் மகிழ்ச்சி அடைந்ததுனால ஆத்மா மகிழ்ந்ததா, இல்ல என் உடலும் மனதும் அழுததுனால துடித்ததுனால ஆத்மா வருத்தப்பட்டுச்சா? ஒரு வேலை, ஏன்னா நமக்குள் இருக்கிறது இப்ப வாழ்ந்துட்டு இருக்குது இல்லையா? இப்போ ஒரு வேளை இந்த ஆத்மாவுக்கு அறிவு இருக்கு இல்ல, இந்த உடல் துன்பப்படுது, வருத்தப்படுது, துடிக்குதுன்னு சொன்னா இந்த வருத்தம் வேண்டான்னு சொல்லி அது புண்ணியத்தை மட்டுமே எடுத்து கொடுத்துக்கலாம் இல்ல? அறிவு உடலோட இருக்கும் பொழுதுதானே இருக்கு, அந்த அறிவு தான் இருக்கு, அறிவு தான் ஆத்மாவாக இருக்கு, ஆத்ம பதிவில் இருக்குது. அப்ப அந்த அறிவு தன்னில் இருக்கின்ற பதிவுகளை உணர்ந்து அதுல இன்ப துன்பத்தையும் தூய்க்க முடியும் என்றால், தூய்க்க முடியும் என்றால் துன்பத்தை தவிர்க்க வேண்டியதுதான் அறிவினுடைய வேலையே. தர்மசம் ஸ்தாபனத்தை சம்பவம் யுகே யுகே. துன்பத்தை நீக்குவதற்காகத்தான் அறிவு எழுச்சி பெற்றது. அப்படி என்றால் என்னுக்குள் இருக்கின்ற ஆத்மா இருக்கின்ற அறிவு அங்க உணர்கிறது என்றால் அந்த துன்பத்தை தரக்கூடிய பதிவை நீக்கிவிட்டு புண்ணியத்தை மட்டுமே வெளிப்படுத்த வேண்டியது தானே? பண்றீங்கல்ல? அப்படி என்றால் எனக்குள் வாழ்கின்ற போது என் உடல் இந்த கருவுக்குரிய விளைவை இன்ப துன்பமாக தருவதை தவிர அந்த இன்பத்திலேயோ துன்பத்திலேயோ ஆத்மா பந்தப்படுவது இல்லை. இதுதான் கீதையுடைய அடிப்படை சாரம், அல்டிமேட் ட்ரூத் இதுதான். சரிங்களா? இப்போ வாங்க, இங்க வாழ்கின்ற போது என் ஆத்மாவுக்கும் நான் படுகிற சுக துக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்றால் செத்து போனதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? அதான் சிலர் சொல்லுவாங்க, நான் இருக்கும் பொழுது நீங்க நல்ல வடிவாங்களை பார்த்தா செத்ததுக்கு பிறகு காட்சி படைச்சு பயந்து அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. எங்களுடைய அம்மா கூட சொல்லி இருக்கிறா. வாழ்கின்ற போது தாய் தந்தை மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனையும் பொறுப்படுத்திக் கொண்டு நம்மால் முடிந்ததை உதவி செய்வதுதான் அறம். செத்து போனக்கு ஒண்ணு கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, உடலும் இல்லை குடலும் இல்லை. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ உடம்பு இருக்குது, உயிர் இருக்குது, அறிவு இருக்குது, எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்குது. ஆனா கோமால் படுத்திருக்கேன்.
மகன் மகள் சொந்த பந்தம் யாராவது தெரியுமா எனக்கு? ம், ம். தெரியாது இல்லையா? ஆமாங்கய்யா. அப்போ எல்லாம் இருக்கிற போது கோமால் படுத்த ஒண்ணும் தெரியலையே, செத்து போனக்கப்ப என்ன தெரிய முடியும்? ம். பதில் சொல்லுங்க. ஆமாய்யா. இப்பொழுது பேசுறாங்கல்ல உலகத்துல ஆத்மா பத்தி, நான் ம். கேட்கிறேன், இதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கற்பனை கதைகளை நம்புகின்ற வரைக்கும் தான் இவருடைய சொற்பொழிவுலாம் பணமாகும். ம். சிந்திக்கின்ற அறிவு வந்து விட்டால் பல கேள்விகளுக்கு அங்கு விடை இல்லை. அந்த நம்பிக்கைன்ற அடிப்படையில தான் இதெல்லாம் நம்பிக்கை என்று மூட பண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. நம்பிக்கை இருக்கலாம், அவநம்பிக்கை இருக்கலாம், நம்பிக்கை துரோகமாக இருக்கலாம், இல்லையா? நன்றி ஆ. நன்றி நன்றி. ஸோ இதெல்லாம் வந்து இன்று வரைக்கும் மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை தவிர செத்த பிறகு ஆத்மா ஒன்றும் கிடையாதுங்க. அது மேலுள்ள பதிவுகள் தான், எல்லோருக்கும் பொதுவான பதிவுகள். சில ஆத்மாக்கள் அட்டாச் ஆகக்கூடிய சோல், ஏன்னா அது பை ஆக்சிடென்ட்டு, டெத்து, சூசைட் அப்படின்னு போச்சுன்னா அந்த ஆத்மாக்கள் இந்த பூமியில நிற்கும், அது அட்டாச் ஆகிக்கும். மற்றபடி நார்மல் டெத்தில் உள்ளவங்க யாரும் நிற்க முடியாது. ஆமா, வாழ்ந்து முடிச்சு இயற்கை எய்தினவே வந்து அப்படி வர முடியாது. வர ஆனா முடியாது. அது எப்படி அட்டாச் ஆகுது? அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் ஏன்னா இருக்கும்? அது வந்துமா வினை பதிவின் தாக்கத்துல ஒரு விபத்து நடக்குது. அப்போ அந்த பதிவுல எல்லாம் ஃபுல் பொட்டன்ஷியல் இருக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு 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 புக்குன்னு எடுத்துக்கங்களேன், ஒரு சாப்டர் வைஸ் எழுதிட்டே வர்றோம். ஒரு சாப்டர் கதாநாயகன் செத்து போயிட்டான்னா அடுத்து என்ன கதை இருக்குங்க அங்க? இல்லையா? இல்ல. ஆனா இறைவனுடைய கணக்குல அந்த தொடர்ந்து அந்த ஒவ்வொரு அனுபவத்திற்கான வினை பதிவு, அதுக்கான மெச்சூரிட்டி டைம் அது இருந்துகிட்டே தான் இருக்கும். கதை செத்து போனா கதை முடிஞ்சு போறது இல்ல. பார்ட் 2 எடுக்கிறோம்ல, பார்ட் 3 எடுக்கிறோம்ல. அப்ப இந்த படம் பார்க்கும்போது தொடர்ச்சி தெரியல, அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் இது தொடர்ச்சின்னு பாக்குறோம். அது போல அந்த செத்து போன ஆத்மாவுக்குள்ள இந்த பாடி முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த வினை பதிவுகள் வந்து யாருடைய வினை பாவப்பதிவு அதிகமா இருக்கோ அவங்க தான் இந்த 3 செத்து போவாங்க. அப்ப மிச்ச வினையில அங்க இருக்குல்ல, அதை கழிப்பதற்கு ஒரு உடம்பு வேணும். அதனால அந்த காந்த தொகுப்பு நம்ம இடத்துல வந்து எப்படி வந்து ஒரு நம்ம இப்போ பென் டிரைவ் வச்சுங்களேன், ஒரு பென் டிரைவ்ல வந்து ஒரு திரைப்படம் பதிவு செய்து வச்சிருக்கிறோம். அந்த பென் டிரைவ் டான்ஸ் ஆடுமா, பாட்டு பாடுமா? ஒன்றும் பண்ணாது. அதை எடுத்து ஒரு லேப்டாப்ல கம்ப்யூட்டர்ல ஃபிட் பண்ணினீங்கன்னா அந்த பதிவு டான்ஸ் ஆடும், வேலை செய்யும். அதே போலதான் ஆத்மா இருக்கு உள்ள, ஆனா ஒன்னும் உணர முடியாது, செயல்பட முடியாது. அப்ப இந்த ஒத்ததாக வர்ற ஒரு உடல்ல தான் அது சேரும், அப்படித்தானே? அப்படி சொல்ல முடியாது. ஒத்ததாக சேரக்கூடியது வந்து நல்ல ஆத்மாக்கள் அல்லது வாழ்கின்ற காலத்துல நமக்கு இணக்கமானது. இப்போ ஒருத்தர் செத்து போயிட்டாங்க, உறவு நட்பு சுத்தி வந்து வணங்குறாங்க. எதுக்காக? ஒத்த குணங்கள் யார்கிட்ட இருக்கோ அவங்களுடைய குணங்களாக பிரிந்து சேர்ந்துக்கும், அதுக்குதான் ஒத்ததாக வரக்கூடியது. செத்து போன ஒரு பிரிமேச்சூர் டெத்ல செத்து போன ஒரு ஆத்மா, அதுக்கு சொந்த பந்தம் எல்லாம் கிடையாது, யார் வந்தா அட்டாச் ஆகும். சோ யாருக்கு அட்டாச் ஆகும்? அடுத்த கேள்வி, யாருக்கு பேய் பிடிச்சு குடும்பமே அவஸ்தைப்பட வேண்டும் என்ற விதி இருக்கிறதோ அவனுக்கு தான் அட்டாச் ஆகும். ஏன்னா பேய் சுத்துற இடத்துல நான் சுத்தி இருக்கிறேன், எனக்கு தெரியாது. பேய் ஓட்டுற இடத்துலயே நான் எங்க ஆபீஸ் வந்து அதுக்கு தாண்டி உள்ள போனோம் போபால்ல. அதனால யாருக்கு பிடிக்கணும் இருக்கோ அவங்களுக்கு தான் பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்காது. சரிங்கய்யா, ரொம்ப நன்றி. ஆனா ஆத்மாவை பற்றி பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. மகிழ்ச்சியுடைய தத்துவத்துல மிக அற்புதமான விளக்கம் ஆத்மாவுக்கு. அதுக்கு டெஃபினிஷனே கொடுக்குறாரு, இதுதான் ஆத்மா அப்படின்னு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. ஆமா, அம்மாக்கு கூட, லோகாம்பாள் அம்மாக்கு கூட அந்த மாதிரி ஒரு அட்டாச் அந்த மாதிரியும் அவரோட இதுல படிச்சிருக்கேன், வரலாறுல. அது மாதிரி நல்ல ஆத்மாக்கள் அது மாதிரி. அதே இன்னைக்கு நீங்க பாருங்களேன், குழந்தைகள் பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் அமானுஷமா அதீத ஒரு ஆற்றலோட இருப்பாங்க. ஆமா, இதெல்லாம் அட்டாச்மெண்ட். நன்றி நன்றி. நன்றி.
கையெழுத்தி இருக்கிறாங்க. ராதாம்மா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க ராதாம்மா, வளமுடன் ஐயா. நேரம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வாழ்கமுடன். இல்லம்மா, பகல் தானே வாழ்க எங்களுக்கு. வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்கமுடன். அதாவது எனக்குள்ள வந்த ஒரு சின்ன கருத்து, அது ஒரு ரியலைசேஷன் மாதிரி வருது. அதாவது இன்னைக்கு மத்தியானம் கூட பேசும்போது பிரச்சனைன்னு சொல்றதுக்கு காரணம் வந்து பற்று. பற்று வைக்கிறதுனாலதான், பற்று உடல் சார்ந்த பொருட்களோட உடைமைகளோட வைக்கிறதுனாலதான், அதோட அட்டாச் ஆயிருக்கிறதுனால அதை நம்ம லூஸ் பண்ணும்போது, அது நம்ம சொல்றபடி நடக்காத போது நமக்கு பிரச்சனைகளா தோணுது. இப்ப இந்த பாடல்ல நீங்க சொன்ன மாதிரி ஆத்மா அப்படிங்கறத நம்ம பிரிச்சு பார்க்கும்போது, நமக்குள்ள ஒரு ஆன்மா தான் இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கும் பொழுதே அந்த பற்று அப்படிங்கிறது விட்டு போறது. அந்த பற்று விடுதல் அப்படிங்கிறது தான் அந்த ஆத்மா முழுமையாக எல்லாவற்றையும் அனுபவிக்க கூடிய அந்த ஒரு இன்பத்தை அடையுது. அங்க துன்பம் அப்படிங்கறதே வராது. சோ அந்த ஆன்மா வந்து பேரின்பத்தை நோக்கி போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆன்மா தான் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறது அப்படிங்கறத உணரணும். அந்த உணர்வு வரணும்னா அதுக்கு அந்த பற்று விடணும். அதாவது நமக்குள்ள ஆன்மாவை பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு வந்து நீடிக்க அத பயிற்சி பண்ணி நம்ம அத நீடிக்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு சின்ன இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும் போதே ஒரு சப்போட்டா பழம் சாப்பிட்டு அது அவ்வளவு இனிப்பா, அந்த இயற்கையினுடைய அந்த பக்குவம், அந்த இன்பம் வந்து சந்தோஷமா இருக்கு. இதே நம்ம மெக்கானிக்கலா நம்ம வந்து பார்க்கும் பொழுது அதை எடுத்துக்கும் பொழுது அதோட ஜட்ஜ்மெண்ட் வைக்கிறோம், ஏதோடையோ ஒண்ணு கம்பேர் பண்றோம், இது கொஞ்சம் சுவை குறைவா இருக்கிற மாதிரி நினைக்கிறோம், கூட இருக்கிற மாதிரி நினைக்கிறோம். சோ அந்த கம்பேரிசன்ல உள்ள போயிடுறோம். சோ அந்த பிரசன்ட் அப்படிங்கிற அனுபவம் வந்து நமக்கு இன்பமாக கிடைக்கிறது இல்ல. சோ உண்மையிலேயே வந்து அந்த பிரசன்ட்ங்கிற அனுபவத்தை இந்த ஆன்மா அனுபவிக்கிறது, அந்த ஆன்மாவா இருக்கக்கூடிய இறைநிலை நம்ம மாதிரி ஒரு உருவெடுத்துட்டு வந்து இந்த அனுபவத்தை பெறுவதற்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பரிணாமமாகி வந்திருக்கு. சோ அதை அனுபவிக்கட்டும், அது சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு ஒரு இன்பம் வர மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அதுதான்மா, ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. அது அந்த சாட்சி பாவனை. அது பண்ணும்பொழுது நிஜமா அது விட்டுட்டோம் அப்படின்னால அதுக்கு ஒரு விழிப்பு நிலை, ஒரு ரிமைண்டர் மாதிரி அப்பப்போ போட்டு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்பொழுதோ இல்ல துன்பம் வரும்பொழுதோ சாட்சி பாவனைன்னு ஒரு ஹிண்ட் நமக்கு கொடுத்துட்டோம் உள்ளுக்குள்ளன்னா ஐ திங்க் நம்ம சீக்கிரமா அதுல இருந்து வெளியே வந்துடலாம்னு நினைக்கிறேங்க. அதான் உண்மைமா, அதுதான் உண்மை. அருமை. இந்த பாடல் இப்ப திரும்ப படிச்சு பார்க்கும் பொழுது மகரிஷி அத சொல்ற மாதிரி தான் இருக்கு. லைக் உள்ள இருக்கிற இறைநிலை ஆன்மாவா எல்லாவற்றையும் அனுபவிக்குது. நீங்க அதை உணரும் பொழுது எல்லாவற்றிலும் அன்பு வரும், எல்லாமே வந்து உங்களுக்கு அறநெறிங்கிறது இயல்பாகும் அப்படின்னு சொல்றது இன்னும் நல்ல ஆழமா புரியுதுங்க. என்ன செயல்படுத்துறதுதான் கொஞ்சம். ஏன்னா இந்த நிலைக்கு வருவதற்கே வந்து நம்ம புண்ணிய பதிவு இருக்கணும், நல்ல குரு கிடைக்கணும். 10 ரிமைண்டர், ஒரு 15 ரிமைண்டர் மந்திரம் ஜபிக்கிற மாதிரி சாட்சி பாவனைன்னு சொல்லிட்டு அத கொண்டு வந்துட்டோம்னா போறோம்னு நினைக்கிறேங்க. அத நம்ம விழிப்பு நிலையில கொண்டு வந்துட்டோம்னா லாஸ்ட் இது சொன்னதுல இருந்து இது ஓடிட்டு இருக்கு மைண்ட். சாட்சி பாவனை ஆனா பேசும்பொழுது நல்ல ஞாபகம் வருது, மத்த நேரத்துல இல்ல. ஆமா, அது தொடர்ந்து பயிற்சி பண்ண அப்படியே வருமா கொஞ்சமா. அருமை ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிமா, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வேறு ஒருவர் மட்டும் கேள்வி இல்லை போல இருக்கு. நாங்க நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து ஞான களஞ்சியம் இதுல கவிதைகள். ஒரே ஒரு நிமிஷம் ஐயா, ஆனா இந்த பற்று வைக்காதீங்க ஐயா, ஒரே ஒரு நிமிஷம். ஆனா இந்த பற்று வைக்காதீங்கன்னு சொன்னா யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. அது பழகி போனதுமா, கஷ்டம் அது விட்டு வர்றது. அதுதான் அது வந்து ஆத்மாவில இந்த பக்குவம் இருக்கணும். ஆத்மாவில
இப்ப சில அப்படியெல்லாம் தலைமுறை ஒண்ணும் இல்லைங்கய்யா. ம், ஒரு 5 வருஷம் முன்னாடி நான் இருந்ததை, 1 வருஷம் முன்னாடி நான் இருந்ததை பார்த்தா கூட அப்படி ஒண்ணும் பக்குவப்பட்ட ஆத்மா மாதிரிலாம் இல்ல இல்ல. இல்ல இப்ப அது கூட நமக்கு இல்ல. தெரியாது. ஏன்னா ஆத்மான்றது வந்து நம்ம கிட்ட உள்ள நிறைய கேரக்டர்ஸ் இம்ப்ரிண்ட்ஸ் இருக்குல்லம்மா. அதுல எந்தெந்த வயசுல அந்த பக்கம் வெளிப்படணும்னு இருக்கு. இத வந்து ஒரு இன்னொருத்தர் வச்சுக்கலாம். ஒரு இப்போ நீங்க நம்மளே சொல்றீங்க பாருங்க, அவரு இப்ப அவருடைய ஆத்மால இதே மாதிரி இம்ப்ரிண்ட்ஸ் இல்ல. அதுல அஞ்ஞானம் அல்லது பக்தி இது மட்டுமே தான் இருக்கும். அப்ப அவங்க இதுதான் வாழ்க்கைன்னு சாதிப்பாங்களே தவிர நாம சொல்லக்கூடிய கருத்துக்களை அவங்களால ஏத்துக்க முடியாது. ஏன்னா இதை ஏத்துக்கூடிய அந்த டியூன் அங்க இல்ல. அது மட்டும் அறநெறி என்ற சிந்தனை எமது கேள்விகளுக்கும் சிறப்பான பதில்களை அளித்து பல சந்தேகங்களையும் தீர்த்து வைத்த எமது பேராசிரியர் பழனிசாமி அவர்களுக்கு கனடா ஸ்கை சென்டர் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு மன்றத்தின் சார்பிலே ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்துவிடவும். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களின் உடல்நலம், மனவளம், பொருளாதார வளம், பேராசிரியர் பழனிசாமி ஐயாவின் அன்பு குடும்பம், பேராசிரியர் பழனிசாமியின் வேதாத்திய தொண்டு